திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி மேற்கு ஒன்றியம் மாநெல்லூர் ஊராட்சியில் பாகம் எண் 58, 59, 60, 61, 62க்கான PLA2, BDA, BLC மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள் கழக முன்னோடிகள் கூட்டத்திற்கு முன்னிலை ஏற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் மு மணிபாலன் அவர்களே, ஒன்றிய நிர்வாகிகள் பொருளாளர் அருமை சகோதரர் MKS ரத்னம் அவர்களே, உதயகாந்தாமல் அவர்களே, அம்மையார் அமுதா தர்மன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்து நாளைக்கு கழகத்திற்கு இரும்பு தூணாக நின்று களப்பணியாற்ற வந்திருக்கின்ற BLA2, BDA, BLC மற்றும் கழக நிர்வாகிகளை அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களும் நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நமது மண்டல பொறுப்பாளர் அண்ணன் ராசா அவர்களும் நமது மாவட்ட அமைச்சர் அண்ணன் ஆவடி சாமு நாசர் அவர்களும் நமது மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் MSK ரமேஷ்ராஜ் அவர்களும் நமக்கெல்லாம் அரிய ஆலோசனைகளை வழங்கி ஒன்றிய செயலாளர் மூலமாக உங்களுக்கெல்லாம் தேர்தல் பற்றிய கருத்துக்களையும் உங்களது பணி குறித்தும் சொல்ல சொன்னார்கள். அதை பக்குவமாக புள்ளி விவரத்தோடு நமது ஒன்றிய செயலாளர் உங்களுக்கு தெரிவித்தார்கள். நாம் இப்பொழுது களப்பணியை எதிர்நோக்கி இருக்கிறோம். எப்படி அந்த காலத்திலே போர் மூலம் தருவாயிலே போர்படை சிப்பாய்கள் போருக்கு தயாராக நிற்பார்களோ அதே போல தேர்தலை எதிர்நோக்கி நாம் தயாராக நின்று கொண்டிருக்கிறோம். தலைவர் சொல்லியிருக்கின்ற அந்த வாக்கு என்னவென்றால், என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி. இப்பொழுது மாநிலூர் ஊராட்சியில் என்ன நடைபெறுகிறது, மொத்த பூத்திலும் கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்தில் என்ன நடைபெறுகிறது, மாவட்டத்தில் என்ன நடைபெறுகிறது, மாநிலத்தில் என்ன நடைபெறுகிறது என்பதை விட நமது பூத்திலே இருக்கின்ற வாக்காளர்களில் நாம் எவ்வளவு வாக்குகளை வாங்கி வெற்றி பெறுகிறோம் என்பதுதான் நம்முடைய டார்கெட். அதுதான் நம்ம தலைவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கார். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி. அதுக்கு ஓரணியில் தமிழ்நாடு, எல்லாரும் நல்ல உள்ளங்கள் கொண்ட மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் எல்லாம் ஓரணியில் தமிழ்நாடு என அதற்கு பெயர் வைத்தார். தமிழ்நாடு தலைகுனியாது, தமிழ்நாடு தலைகுனியாது, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று நமது முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். அதன்படியே சிறப்பாக நடைபோட்டு இந்திய திருநாட்டிலேயே நம்பர் 1 முதலமைச்சராக நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் நமக்கு பெருமை. ஒவ்வொருவரும் அவங்க பகுதியில் இருக்கின்ற அவங்க தெருக்களில் இருக்கின்ற வாக்காளர்களை தினம் தினம் சந்திக்கணும். சந்திச்சு நம்ம கழக சாதனை கொஞ்சம் நெஞ்சம் அல்ல சொல்லுவதற்கு நாட்கள் பத்தாது. அந்த சாதனை பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள். தெளிவா சொல்லுங்க. மகளிருக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்திருக்கு. விடுபட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம தலைவர் செய்து விட்டார். அதற்கான பட்டியல் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் யாராவது விடுபட்டு விட்டால் அவர்களை சேர்க்க வேண்டிய கடமை உங்களிடத்தில் இருக்கிறது. அதே போலவே காலை உணவு திட்டம், பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் அருமையாக செயல்பட்டு தினம் ஒரு நாள் நல்ல உணவை உண்டு அருமையாக படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். எண்ணி பார்க்கணும். அது மட்டுமல்ல, தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக கல்லூரிக்கு செல்கின்ற மாணவர்களுக்கு 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக கல்லூரி செல்கின்ற மாணவி செல்வங்களுக்கு 1000 ரூபாய். இப்படி உயிர்காக்கும் 48 மணி நேரம் மக்களை தேடி சொல்லணும்னா நாள் பத்தாது, நேரம் பத்தாது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தேர்தல் வரலும் சொல்லலாம். அதை நீங்க இந்த பட்டியலை நீங்க நன்றாக படிக்க வேண்டும். நீங்க முதல்ல தருவாயினும் நம்ம என்னென்ன திட்டங்கள் செய்திருக்கிறோம்ன்றத நீங்க தருவாயினும். நீங்க தருவானதுக்கு அப்புறம் வீடு வீடா போகும்போது இந்த திட்டங்களை சொல்லினே வாங்க. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் யாருன்னா வரல சேர்த்து விடுங்க. சேர்த்து விட வேண்டிய கடமையும் கட்டாயம் நம்மளுக்கு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சொல்லுவதிலே நமக்கு எல்லாம் பெரும் புகழ் இருக்கிறது. அன்னைக்கு பாக்குறோம், இந்தி பேசுகின்ற குஜராத் மாநிலத்திலே ஒரு மகளிர் சொல்றாங்க, தமிழ்நாட்டில்
முக ஸ்டாலின் சிறப்பு ஆட்சி பண்றாருமே, அந்த மாதிரி இந்த மோடியா இந்த நாட்டை பண்ண முடியல, இந்த ஸ்டேட்டை பண்ண முடியலன்னு கேக்குறாங்க. ஒரு முதலமைச்சரை ஒரு மகளிர் கேக்குறாங்க, அங்க வடநாட்டுல கேக்குறாங்க. அப்படி நம்முடைய தமிழ்நாட்டுடைய பேரும் புகழும் சிறப்பாக கொண்டு வந்த பெருமை நமது முதலமைச்சர் அவர்களை சாரும். மொத்த திட்டத்தை எடுத்து சொல்லுங்க. தேர்தல் முடிகிறவரும் ஓயாதீங்க. 1000 பணிகள் இருக்கும். நம்மிடையே பல சோர்வுகள் இருக்கலாம், மனக்கசப்புகள் இருக்கலாம். அதெல்லாம் எடுத்து தூரமா வச்சுட்டு 2வது முறையாக தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக ஏற்ற வரை நமது பணி ஓயாது என்கின்ற ஒரு உறுதிமொழியை நாம் எடுத்தாக வேண்டும். ஒரு விஷயம் சொன்னார் அண்ணன், பல தேர்தல்களை சந்தித்த இந்த மாநிலூர் ஊராட்சி 2021 பத்தி சொன்னார். இந்த 2021 பத்தி பர்டிகுலரா ஏன் சொல்றேன், நம்ம மாநில ஊராட்சி பற்றி ஏன் சொல்றேன்னு சொன்னா, அங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி, என்னுடைய பூத் நான் ஜெயிச்சு காட்டுவேன் சொல்லி அங்க இருக்கிற நிர்வாகிகளும் BLA to BDA BLC கழக நிர்வாகிகள் மூத்த முனைகள் அணுகில் அமைப்பாளர் துணை அமைப்பாளர் எல்லாரும் சொல்றாங்க. அவங்க எல்லாம் உழைக்கணும். ஆனா நம்ம ஊராட்சி அப்படி உழைத்ததன் விளைவாகத்தான் 2021 மட்டும் சொல்றேன் பாத்துங்க. அதாவது 58வது பூத்துல மொத்த வாக்குகள் 511. நம்ம மட்டும் எவ்வளவு வாங்கிருக்கிறோம் தெரியுமா, 420. 58 ஓட்டு தான் பல முறை ஆட்சியில இருந்து அதிமுக வாங்கிருக்குது. அதே மாதிரி நாம் தமிழர் 16 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்ப நம்ம எவ்வளவு வித்தியாசம் பாத்துங்க. 420 ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்ம மாநில ஊராட்சியில் அங்க இருக்க கழகத்தோட உழைப்பு வாங்கி கொடுத்திருக்கோம். அதே போலவே 59வது பூத்து மொத்த வாக்குகள் 494. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 406 ஓட்டு வாங்கி கொடுத்திருக்கோம். அதிமுக எவ்வளோ 54 ஓட்டு. மதர் கட்சி நாம் தமிழர் 21 ஓட்டு. 60வது பூத்துல 930 வாக்குகள் மொத்தம் பதிவானது. அதுல 730 வாக்கு நாம கழகத்திற்கு வாங்கி கொடுத்திருக்கிறோம். கொஞ்சம் 10 ஓட்டு 5 ஓட்டு 20 ஓட்டுலாம் லீட்ல ஜெயிக்கல. எங்க ஏணி வச்சா கூட எட்டாது. அந்த அளவு கழகத்தோட உழைப்பு. ADMK 98 ஓட்டு தான். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி இது சாதாரண வெற்றி அல்ல. இத 67 ஓட்டு நாம் தமிழர். ADMK BJP எல்லாம் சேர்ந்த கூட்டணி. ஆனா நம்ம எவ்வளவு ஓட்டு வாங்கிருக்கிற பதிவு பெற்றிருக்கு. 62வது பூத்துல 598 மொத்த வாக்குகள் பதிவானது. அதுல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெற்ற வாக்குகள் 480. 62 ADMK, 31 நாம் தமிழர். அப்போ நம்ம எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறோம், நமக்கு சந்தோஷம் இல்ல? போடுவோமே சந்தோஷமா ஒரு கைத்தட்டல. என்ன பிரச்சனை? அதாவது இது ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மாநிலத்திற்கே சென்று அடைய வேண்டிய செய்தி. அப்படிப்பட்ட வாக்குகளை மாநில ஊராட்சியிலே வாங்கி இருக்கிறோம். அதை போல இன்னும் பாடுபட்டு அதிமுக கூட்டணி 0 ஓட்டுகள் வாக்கு அதிமுக கூட்டணி 0 ஓட்டுகள், திராவிட முன்னேற்ற கழகம் சென்டம் ஓட்டு என்று வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உழைப்பு அமைந்திட வேண்டும். ஏன்னு சொன்னா ஒரு சின்ன உதாரணம், பிஜேபின்னு எடுத்தீங்கன்னா மத கலவரத்தை உண்டு பண்ணி கொள்கைகள் கிடையாது, லட்சியம் கிடையாது, நாட்டை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும்ன்றது கிடையாது, படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்ன்றது கிடையாது. ஒண்ணுமே இல்லாம மதத்தை ஒரே ஒரு சாக்கா வச்சுக்கின்னு அவங்க பண்ற அட்டூழியங்கள். அவங்களுடைய லட்சியம் கேட்டா தெரியாது, அவங்க லட்சியம் கேட்ட தெரியாது, கொள்கை கேட்டா தெரியாது, குறிக்கோள் கேட்டா தெரியாது. ஒரே ஒரு விஷயம், மதத்தை வச்சு இப்போ நம்முடைய முதலமைச்சர் 24 மணி நேரத்தில் எப்போ தூங்குறாரு எப்போ எழுந்துக்கிறாருன்னே தெரியல. திருப்பரங்குன்றத்துல ஒரு மாபெரும் மத கிளர்ச்சியை உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணானுங்க. அதை உடனடியாக கண்டுபிடிச்சு வேற ஸ்டேட்ல ஒன்னா நடக்கும், நம்ம ஸ்டேட்ல கெட் அவுட் சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். பண்ண முடிஞ்சது அவனுங்களால கலகம் பண்ணி பார்த்தானுங்க. அந்த எச்சராஜான்றவன் எதோ பேசி பார்த்தான், தூக்கி உள்ள வச்சு அந்த டைம் வெளில தத்தினாங்க, ஓடி போடான்னு சொன்னாங்க. அவன் பாட்டுன்னு எதோ பேசுறான், கலவரத்தை உருவாக்க ட்ரை பண்றான். நம்ம மத சார்பற்ற நாடு, எல்லாருக்கும் எல்லாமான நாடு, திராவிட மாடல் அரசர் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி தலைமையில இருக்கின்ற ஆட்சி. அந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். மதத்தை யாரும் கடவுளை யாரும் கொட்ட சொல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்துல யாரு நீ இந்த நான் போட்டு வச்சுன்னு இருக்கிறவங்க கோயிலுக்கு போல, இருக்கிறவங்க மசூதிக்கு போல, இருக்கிறவங்க சர்ச்சுக்கு போல, யாரை தடுக்கிறாங்க? இது எடுத்ததே அவனுங்க சொல்றது இது கடவுளுக்கு எதிர்ப்பான ஒரு ஆட்சி, இந்து மதத்திற்கு எதிர்ப்பான ஆட்சின்னு சொல்றாங்க. எது இந்து மதத்துக்கு எதிர்ப்பான ஆட்சி?
இதுவெல்லாம் தலைவர் ஆட்சிக்கு வந்து 3000 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்த பெரிய சாதனை நம்முடைய ஆட்சி. யாரே இந்து மதத்துக்கு எதிர்ப்பான ஆட்சி, சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான ஆட்சி, அனைவருக்குமான ஆட்சி. ஏன் நம்ம மஸ்தான் பாய் வந்து ரம்ஜானுக்கு பிரியாணி குத்தமிச்சா நம்ம வெங்கடபதி என்ன வாங்கி சாப்பிடல, நான் வாங்கி சாப்பிடல, நீ வாங்கி சாப்பிடல. நம்ம அண்ணன் ஏசுரத்ன வந்து கிறிஸ்துமஸுக்கு வந்து கேக்கும் வீட்டுல செய்து தரக்கூடிய பிரியாணி சாப்பாடு வாங்கி சாப்பிடல. யார் யாரோட கத்திகளை வச்சு நின்றுமா? தமிழ்நாடு பெரியார் மண், அண்ணா மண், கலைஞர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் மண், நமது முத்தமிழ் நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால் வழி நடத்தப்படக்கூடிய மண். இங்க அவங்க பாட்சா இங்க பலிக்காது. இங்க யாரு கத்தியத்தை சுத்தி நிக்கிறாங்க? அவரு மசூதிக்கு போறாரு, இவரு சர்ச்சுக்கு போறாரு, தம்பி லாரன்ஸ் சர்ச்சுக்கு போறாரு, இவரு கோயிலுக்கு போறாரு, நான் கோயிலுக்கு போறேன், இவரு கோயிலுக்கு போறாங்க. யார் யாரை யார் போகணும்னு சொல்றாங்க? அதை முறியடித்து திருப்பரங்குன்றத்தில் அவங்க மூஞ்சில சாணி அடிச்சு வெளியேற்றியதன் விளைவாக தமிழ்நாடு அமைதி பூங்காவாக என்று இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க எல்லாம் சொல்லணும், யாரு மதம் இல்லைன்னு சொல்றாங்க? யாரு அவங்க மதம் அவங்க சாமி கும்பிட்டுட்டோம், யாரும் வேணான்னு சொல்லல. அது பின்னாடி இப்ப விஜயன் ஒருத்தன் அமைதியா உட்காந்துங்கிறான், அவனும் பிஜேபி கூட்டணி தான். ஏடிஎம்கே காரன் எந்த பதவி கொடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு கவுன்சில் கொடுத்தா வாங்கி கூட்டணி சேர்ந்துடலாம் நினைக்கிறான் எடப்பாடி பழனிசாமி. அவனுக்கு என்னடா எதனா ஒட்டிக்கனா இருந்துன்ற முடிவுக்கு அவன் வந்துட்டான். அதனால இந்த மதவாத சக்திகளும் தேச விரோத சக்திகளும் தமிழ்நாட்டை சின்னாபின்னமாக்க நினைக்கின்ற கட்சிகளும் ஒதுக்கப்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற நிலைநிறுத்தணும்னு சொன்னா நம்ம ஊராட்சியில, நம்ம பூத்துல, நம்ம தெருவில் இருக்கின்ற வாக்குகள் ஒண்ணு கூட மிஸ் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் கடுமையாக உழைத்து நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறையாக அரியணையிலே அமர்த்தி நாம் எல்லாம் தமிழ்நாட்டை வெற்றி பயணமாக ஆக்கிட நீங்கள் எல்லாம் அயராது பாடுபட வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்க BLA 2 வந்து உங்க பூத்துல குழுக்கள் வாட்ஸ்அப் குரூப் உருவாக்குனீங்களா? உருவாக்கிட்டீங்களா? எல்லாம் 5 பூத்துக்கும் வாட்ஸ்அப் குரூப் இருக்கா? அது முக்கியம். தலைமை என்ன சொல்லுதோ, மாவட்ட செயலர் என்ன சொல்றாரோ, ஒன்றிய செயலர் என்ன சொல்றாரோ, அதை நீங்க அப்படியே அப்டேட் பண்ணி அந்த ரீச் ஆகணும், அந்த பதிவுகளை அனுப்பணும். எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும். இருந்தால் நாம் அதிகப்படியான வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான சூழ்நிலையை நம்ம தைரியமா சொல்லலாம். நல்ல சாதனைகள் செய்கிறோம். நம்ம முக்காடு போட்டு ஒளிஞ்சு ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, தைரியமா போலாம். ஏகப்பட்ட திட்டங்கள் சொல்லி செயல்படுத்தி இருக்காரு. ஒரு வீட்டுக்கு போனா குறைஞ்ச 4 திட்டம் 5 திட்டத்துல பயனடையாத வீடுகளே இல்ல. கேட்டா ஆமா வருது, ஆமா என் குழந்தைங்க போய் ஸ்கூல்ல காலேஜ் சிற்றுண்டி சாப்பிடறாங்க, ஆமா பஸ் பயணம் செய்யறோம் எல்லாம் சொல்றாங்க. அதனால இதையெல்லாம் எடுத்து சொல்லி ஒட்டுமொத்தமாக சிந்தாமல் சிதறாமல் ஒட்டுமொத்த வாக்குகளும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கழக கூட்டணிக்கும் கிடைத்த நீங்கள் அயராது பாடுபட வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நிர்வாகிகள்